டயோஜினிஸ் அப்படின்னு ஒரு கிரேக்க ஞானி இருந்திருக்கிறார். ஒரு நாள் மத்தியானம் பட்ட பகல்ல கையில ஒரு விளக்க வச்சுக்கிட்டு எதையோ தேடிக்கிட்டே வந்திருக்கிறார். இனியா மத்தியானம் பட்ட பகல்ல விளக்கு ஏற்றி எதையோ இருந்தாலும் தேடிட்டு இருக்கிறாரே அப்படின்ட்டு, என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவர் சொல்லி இருக்கிறார், நான் மனிதனை தேடுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு அர்த்தமுள்ள வரிகள். அவரும் ஒரு மனிதர் தான், கேட்டவரும் ஒரு மனிதர் தான். ஆனால் அவர் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார் என்றால் மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு ஆங்கில அறிஞர் ரொம்ப அழகா சொன்னார், மனிதன் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து விட்டான், ஆனால் அவன் மனிதனை மட்டும்தான் கண்டுபிடிக்க தவறிவிட்டான் என்று அவர் எழுதினார். இப்ப நம்ம எல்லாருமே மனிதர்களாகத்தான் இங்கே அறியப்படுகிறோம். ஆனா மனிதனுக்குரிய தன்மையில், மனிதனுக்குரிய குணத்தில், மனிதனுக்குரிய மாண்போடு நாம் வாழ்கிறோமா என்பதுதான் இந்த தலைப்புக்கான ஒரு தேடலாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன். யாரை பார்த்தாலும் என்ன கேட்போம், நீங்க யார், நீ யார், நீ யார் அப்படின்னு கேட்போம். என்னைக்காவது நான் யார் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டிருக்கிறோமா? ஒரு நாள் நம்ம கேட்டதே இல்லை. நாம் நமக்கு பின்னால் முன்னால் பக்கத்தில் இருக்கிற உலகத்தை பார்க்கிறோமே தவிர நமக்குள்ளே ஒரு மனிதன் தூங்கி கொண்டிருக்கிறான், அவனை தேடி எழுப்ப வேண்டிய கடமை நமக்குத்தான் இருக்கிறது என்பதை நாம் யோசிப்பதே இல்லை. இந்த மனிதன் மகத்தானவன் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவ்வை சொல்லியிருக்கிறாங்க, அரிது அரிது மானுடராக பிறத்தல் அரிது, மனுஷனா பிறக்கிறது பெரிய விஷயம்பா அப்படின்னு ரொம்ப கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கவிஞன் ஒரு திரைப்பாடல் எழுதியிருக்கிறார், மனுஷ மாதிரி ஒரு மோசமான மிருகம் எதுவுமே கிடையாது. ஏன்னா பாம்பு ஒன்று எதிர்க்க வருதுன்னா நமக்கு தெரியும், பாம்பு கொத்தும். புலி எதுக்க வருதுன்னா நமக்கு தெரியும், இது நம்மளை கடிச்சு சாப்பிடும். ஒரு கரடி எதுக்க வந்ததுன்னா சப்புன்னு நம்மளை அடிக்கும். குரங்கு வருதுன்னா நம்ம கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணும், இதெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு மனிதன் எதிர்க்க வந்தால் அவன் என்ன செய்வான் என்பது யாருக்குமே தெரியாது. இறைவன் படைத்த விலங்குகளிலேயே மோசமான விலங்கு மனிதன் என்று அந்த